வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் படி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதாவது யூனிட் வைஸ் தலைப்பு வாரியாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறது. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, இப்போ இந்த தலைப்பு இருக்குது அப்படின்னா புக்கில் அது எங்கே இருக்கோ அந்த ஒரு சின்ன யூனிட்டை மட்டும் பார்த்துட்டு போயிடுறீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு எக்ஸாமில் கை கொடுக்காது. ஏன் அப்படின்னா, அவங்க இந்த புக்கில் இருக்கிற இந்த 4 எக்ஸாம்பிளை மட்டும் பாருங்கன்னு நம்மளுக்கு சிலபஸ் கொடுக்கல. அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு ஹெட்டிங். அப்படின்னா என்ன, அந்த இலக்கணம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அதை தான் அவங்க காமனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது மயங்கொலிகள் அப்படின்னு இருக்குன்னா அந்த புக்கில் இருக்கிற அந்த மயங்கொலிகள் ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடுறீங்க. ஒருமைப்பன்மை அறிதல்னா ஏதோ ஒரு டேர்மில் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டில் புக் பேக்கில் ஒரு ஒருமைப்பன்மைன்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் பார்த்துட்டு இது போதும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு போயிடுறீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. எக்ஸாமில் இதில் கண்டிப்பாக உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ஒருமைப்பன்மை அறிதலை நம்மளுக்கு டைரெக்டாகவே கேட்டாலே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் ஏன் இவங்க அது ஒரு கிராமராக கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் 85 மார்க்கு கிட்டத்தட்ட கிராமருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க அதுலேருந்து எது வேணாலும் கேட்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ் மட்டும்தான் வருமானா? அப்படி கிடையாது. டெஃபினிஷன் வரலாம், அதுக்கான ரூல்ஸ் வரலாம், விதிகளை பற்றி வரலாம். அதிலிருந்து இப்போது ஒருமைப்பன்மையை பற்றி ஏதாவது ஒரு நூலில், இப்போ நன்னூல்லையோ தொல்காப்பியத்திலையோ ஒரு கொட்டேஷன் கொடுத்துருந்தா அதை கேட்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் கொஸ்டின் வரலாம். அதனால் ஒரு டாப்பிக்குன்னு எடுத்துட்டால் நீங்கள் டாப் டு பாட்டம் அந்த டாப்பிக்கில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. நம்ம மேக்ஸ் எப்படி பார்ப்போம்? புக்கில் இருக்கிற சம்ஸை மட்டும் பார்த்துட்டு நான் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பார்த்துட்டேன் 25 அவுட் ஆஃப் 25 போட்டுருவேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கிடையாது. இப்போ ஒரு டாப்பிக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாப்பிக்கில் எத்தனை மாடல்லாம் சம்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கோ அத்தனை மாடலையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் அங்கே ஃபுல் மார்க் எடுக்க முடியும். புக்கில் இருக்க சம்மை மட்டும் பார்த்தா ஒரு 15 மார்க் எடுக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்க கிராமர் பேட்டர்னும். இது ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆனால் ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே யார் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அந்த வேலை படித்து உள்ளே போகிறாங்களோ ஈஸியாக ஃபஸ்ட்டு டைம்லேயே கிளியர் பண்ணிக்கிற முடியும். அடுத்த டைம்னும் போது எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. ஓகேவா? அதனால தான் நான் இப்போயே சொல்கிறேன், யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ புக்கை மட்டும் பார்க்காதீங்க. நான் புக்கில் இருக்க கண்டென்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாம் சேர்த்து தான் கொடுக்குறோம். ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இதை படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு டாப்பிக்ன்றது புக்கில் 6th-லேருந்து 12th தமிழ் படிக்கிறதுக்கு எவ்வளவோ படிச்சிருப்போம். இங்கே நாங்கள் 3 பேஜ் 5 பேஜ் தான் கொடுக்குறோம். அதுவும் நீங்கள் ரீட் பண்ணனே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் அதில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி படிங்க. நீங்கள் நம்ம சேனலை தான் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் எந்த சேனல்லையோ எதில் ரெஃபர் பண்ணாலும் இல்லை நீங்களாகவே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹெட்டிங் என்ன, அதுக்கு வரையறை என்ன, அதில் எத்தனை வகை இருக்குது, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸசைஸ்குள்ளேயே போகணும். ஓகே, அப்போ இது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, புக்கில் இருக்கிறத படிச்சிருந்தா போதுமே, இந்த மாதிரி படிக்கணுமா அப்படின்னு. இதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். இது நீங்கள் இது டைம் வேஸ்ட் ஆகுது நினச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு புரியும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம தமிழ் எவ்வளவோ 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கிறதுக்கு டைம் எடுத்திருப்போம். இப்போது அவ்வளோ டைம் தேவைப்படாது. அப்போ நம்ம படிக்கிறத தெளிவாக படிக்கணும். ஓகே, நம்ம சேனலில் வாட்ஸ்அப் லிங்க் இங்கே பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வாட்ஸ்அப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் அதோட லிங்க்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த பார்கோடு. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் காமிக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம். இது எதுக்கு அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வராதவங்க, ஏன்னா நிறைய டைம்களில் நம்ம நோட்டிஃபிகேஷனை கண்டுக்க மாட்டோம். அதாவது மற்றதை டெலீட் பண்ணும்போது அதையும் சேர்த்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம், கவனிக்க மாட்டோம். அப்போ இந்த சேனலில் இருந்தீங்கன்னா அன்னன்னைக்கு நாங்கள் போடுற போஸ்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் அப்லோட் ஆயிரும். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க ஃபேஸ்புக் இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு நம்ம சேனல் சம்மந்தமாக என்னென்னலாம் டவுட் இருக்குது, இல்லை வேறு என்ன மாதிரி இன்னும் எடுக்கணும், இல்லை எந்த சப்ஜெக்ட்டுக்கு எடுக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். தாராளமாக நாங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி போட்டு கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ஃபஸ்ட் யூனிட் இருக்கு இல்லையா, இந்த இலக்கணம், பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், இதில் இருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற எல்லா யூனிட்டுக்கும் தனித்தனியாக நம்ம வீடியோஸ் போட்டாச்சு.
அதுக்குரிய பிடிஎஃப்பும் அந்தந்த வீடியோ கீழேயே கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் நோட்ஸ் மாதிரி ஒரு நோட்டில் ஹிண்ட் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அயற்சொல் தமிழ் சொல். இந்த தான் இதில் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 2-3 தான் இருக்குது. இதை முடிச்சுட்டா அந்த யூனிட் 1 கம்ப்ளீட் ஆயிரும். இதே மாதிரி யூனிட் 7 வரைக்கும் நம்ம எல்லா டாப்பிக்கும் கொடுத்து எக்ஸாம் போகிறதுக்குள்ளே, அதாவது ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே இந்த எல்லா போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த 3 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தமிழில் அயற் சொற்கள். தமிழில் அயற்சொற்கள் அப்படின்னா நம்ம தமிழ் பேசுகிறோம், எழுதுகிறோம். இதில் முழுக்க முழுக்க தமிழ் வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம வார்த்தைகளில் நிறைய வேற்றுமொழி வார்த்தைகளை கலந்து பேசுகிறோம். அது எது அப்படின்றத பிரித்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஹெட்டிங், இந்த இலக்கணம். சரியா? தமிழில் அயற்சொற்கள். அயற்சொற்கள்னால் அயலவர், அயலான், அயல் வீட்டார் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வேற்று. ஓகேவா? நம்மதை தவிர வேற்று மொழியே வந்து அயற்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். வேற்று மொழி சொற்களை அயற்சொற்கள். இப்போ பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. தமிழ்நாட்டின் தற்போதைய பயன்பாட்டில் உள்ள தமிழ் மொழியில் இந்தி, தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், பாரசீகம், அரபு, உருது, மராட்டியம், ஆங்கிலம் என பல்வேறு மொழி சொற்கள் கலந்து போய்விட்டன. இவை தமிழ்நாட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் சொற்களாகவும் கூட இருக்கின்றன. இதெல்லாம் கலந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நம்மளே அறியாமல் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தமிழில் வந்து இது உள்ள மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொற்களை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாதிரி அயற்சொற்களை 2 வகையாக பிரிப்பாங்க. மொத்தம் எத்தனை வகைன்னா 2 வகை. வடசொல், திசைச்சொல். இது நம்ம புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு. வடசொல்னா என்ன அப்படின்னா, வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெற்றுள்ள சொற்கள் வடசொல் என அழைக்கப்படுகின்றன. வடசொல்னாலே ஹிந்தியா அப்படின்ற மாதிரி நிற்கும். ஏன்னா நம்ம நார்த் இந்தியன் சொன்ன உடனே ஹிந்தின்னு சொல்லிடுவோம். அப்படி கிடையாது. வடமொழி இருந்து நார்த் சைட்லேருந்து வந்த எல்லா லாங்குவேஜ் தான். மோஸ்ட்லி சான்ஸ்கிரிட் வரும் இதில். சமஸ்கிருதம் வரும். வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெற்ற சொற்கள். எக்ஸாம்பிள் வந்து இந்த வட சொல்லவே 2ஆக பிரிக்கிறாங்க. தற்சமம், தற்பவம் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அப்போ தற்சமம்னா என்ன, தற்பவம்னா என்ன அப்படின்னா, தற்சமம் அப்படின்னா கமலம், அலங்காரம் என்ற வடமொழி சொற்கள் தமிழிலும் அவ்வாறே எழுதப்படுவது தற்சமம் எனப்படும். பாருங்க, தற்சமம். சமம்ன்றதை யா வச்சுக்கோங்க. சமமாகவே எழுதுவோம். அதுதான் வந்து ஹிண்ட்டு யா வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா தற்சமமுக்கும் தற்பவமுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் எப்பயுமே. சமம் அப்படியே அங்கேயும் இங்கேயும் சமமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அங்கேயும் கமலம், அலங்காரம் அப்படிங்கிற வடமொழி சொல் தான். அதையும் நம்ம தமிழ்லேயும் அப்படியே எழுதுகிறோம், கமலம், அலங்காரம்னே எழுதுகிறோம். ஆனால் தற்பவம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, லட்சுமி அப்படிங்கிற வடமொழி சொல். இப்போ லக்ஷ்மி இப்படி வச்சுக்கோங்க, லக்ஷ்மின்னு இருக்கும். ஓகேவா? இது லட்சுமி இல்லை, லக்ஷ்மி. லக்ஷ்மி என்ற வடமொழி சொல் தமிழில் இலக்குமி என எழுதப்படுவது தற்பவம் எனப்படும். அந்த வார்த்தை தான் வடமொழி எழுத்து கலந்து ப்ரொனன்சியேஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை தமிழில் வந்து அப்படியே கொஞ்சம் மாற்றி எழுதுறதுக்கு பேர் தற்பவம். ஓகேவா? நகுல் அப்படின்னு இருக்கிறத நகுலன். ஓகேவா? அந்த மாதிரி மாற்றுறோம் இல்லையா, தமிழ் பேராக மாற்றுறோம். அதே பேரவே கொஞ்சம் மாற்றுறது, அதுதான் வந்து தற்பவம். தற்சமம்னா அப்படியே எழுதுறது. அப்போது அயற்சொற்கள்லேயே 2 வகை இருக்குது, வடசொல், திசைச்சொல். அந்த வடசொல்ல 2 வகை இருக்குது, தற்சமம், தற்பவம். அடுத்தது திசைச்சொல். திசை சொல்லுக்கு இன்னொரு பேர் வந்து கிளை மொழி சொல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மொழியிலேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போய் நிறைய மொழிகள் உருவாகிருக்கும்ல, கிளை மொழிகள். இப்போ தமிழ்லேருந்து தெலுங்கு உருவாயிருக்கு, கன்னடம் உருவாயிருக்கு, மலையாளம் உருவாயிருக்குன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி கிளை மொழிகள் பிரிஞ்சு போய் திரும்ப திரும்ப அதுலேருந்து உருவான கிளை மொழிகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் திசைச்சொல்னு சொல்கிறோம். வடமொழி தவிர, வடமொழி வந்துட்டால் அது வட சொல்ல போயிடும். அது தவிர பிற மொழிகள்லேருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் எல்லாமே திசை சொற்கள் தான். மொத்தமே சொல்ல 2ஆக பிரிக்கிறாங்க அயற்சொல்ல. ஒன்று வடசொல், அந்த வடசொல் இல்லாத மற்ற எல்லாத்தையும் திசைச்சொல் அப்படின்னு பிரிச்சிடறாங்க. பாருங்கள், எடுத்துக்காட்டு: சாவி, ஜன்னல், பண்டிகை,
இந்த மாதிரி சொற்கள்லாம் நம்மளுக்கு தமிழ் மாதிரி தெரியுது இல்லையா? ஆக்சுவலாக இது தமிழ் கிடையாது. வேறு மொழியிலேருந்து வந்த திசை சொற்கள். இதை தமிழில் உண்மையான தமிழில் என்ன சொல்லலாம்னா, சாவினா திறவுகோல், ஜன்னல்னா சாளரம், பண்டிகைனா திருநாள் அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழ் மொழி. இந்த மாதிரி இது எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்துச்சு? அது கன்னடமாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுலேருந்து வர எல்லாத்தையும் திசை சொல் தான் சொல்லுவோம். பாருங்க, இந்த தமிழில் கடன் வாங்கல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் எதுக்கு புக்கை தவிர எக்ஸ்ட்ராவாக வெளியே போய் படிங்கன்றேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். கடன் வாங்கலா? தமிழில் எங்கன்னா என்ன கடன் வாங்கல் இருக்குன்னு நம்ம யோசிப்போம். ஓகேவா? கடன் வாங்கல்னா ஒரு மொழியில் இருந்து பிற மொழிக்கு சொற்களை வாங்கி கொள்ளும் முறைக்கு கடன் வாங்கல் என்று பெயர். ஒரு சில நேரம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மொழியை சேர்ந்தவங்க இன்னொரு மொழியிலிருந்து வார்த்தைகளை கடன் வாங்கி பயன்படுத்துவாங்க. அதுக்கு பேர் தான் கடன் வாங்கல். இதுக்கு என்ன காரணம்? எதுக்காக கடன் வாங்கல் அப்படி வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம தமிழை மட்டுமே யோசிக்காதீங்க, எல்லா லாங்குவேஜும் எடுக்கணும். தமிழ் வந்து ஒரு கடல், அதில் இல்லாத வார்த்தைகளே கிடையாது. நம்ம தான் வந்து மற்ற மொழி வார்த்தைகளை தேவையில்லாமல் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் உள்ளே போட்டு. தமிழ்லே பேசணும், தமிழ்லே பயன்படுத்தணும்னா தாராளமாக எல்லாத்துக்கும் வார்த்தைகள் இருக்குது. ஆனால் மற்ற லாங்குவேஜஸ்லாம் அப்படி கிடையாது இல்லையா? அது எல்லாமே ஆல்ரெடி வார்த்தைகள் குறைபாடு உள்ள மொழிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, வேறு வழி இல்லை, மற்ற லாங்குவேஜில் இருந்து அவங்க வந்து எடுத்து அந்த வார்த்தைகளை உள்ளே மிக்ஸ் பண்ணி தான் அவங்க வந்து அவங்களோட மொழியை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறாங்க, வார்த்தைகளை அதிகப்படுத்திக்கிறாங்க. பாருங்கள், அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இதை காரணத்தை பாருங்கள். காரணங்கள்: புதிய பொருட்கள் பயன்பாடு. இப்போ புதுசாக ஒரு பொருள் வருது. இப்போ 1980s தான் கம்ப்யூட்டரெல்லாம் அறிமுகமாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த காலத்திலேயே அகத்தியரும் வள்ளுவரும் கணிப்பொறி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்களா? கிடையாது. ஆனால் புதுசாக பொருட்கள் கண்டுபிடிக்க மிக்சி, கிரைண்டர் இப்படி வரும்போது நம்ம அதுக்கான வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டியது வருது. நம்ம தமிழில் கண்டுபிடிச்சிடுறோம். கணிப்பொறி, அரவை இயந்திரம் அப்படின்ற மாதிரி, ஓகேவா, கலவை இயந்திரம் அப்படி கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியாத லாங்குவேஜஸ் எத்தனையோ இருக்கும். கன்னடம் இருக்கலாம். அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னமும் நம்ம அதில் கார் அப்படின்னு தான் பயன்படுத்துகிறோம். மகிழுந்து அப்படின்னு யாராவது பயன்படுத்துகிறோமா? இல்லை. அந்த மாதிரி வேறு லாங்குவேஜில் இருக்கிறத கம்ஃபர்டபுளாக இருக்கவும் என்ன செஞ்சிடறோம், அதே வார்த்தையவே பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். இதுக்கு எதுக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி. அடுத்து, குறிப்பிட்ட துறையை கற்க. இப்போ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை நான் கற்றுக்கணும், அதை எல்லாத்தையும் நான் தமிழில் மாற்றி தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னால் ஆகாது. இப்போ ஏஐ வந்திருக்கு, இப்போ லேட்டஸ்ட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதில் இருக்க ஏஐ லேர்னிங்கை ஃபுல்லாக நான் தமிழில் அதில் இருக்க வார்த்தைக்கு அப்புறம் தமிழில் கண்டுபிடிச்சி அப்புறம் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணவோ முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த டிபார்ட்மெண்ட்டை கற்றுக்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்லேயே அந்த வார்த்தைகளை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது, அரசியல் மற்றும் சமயம் காரணமாக. அரசியல் பண்ணும்போது, மேடைகளில் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, இதை ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் பேசுகிறவங்களா இருப்பாங்க, அதில் வந்து கலக்கிறதுக்காக அந்த வார்த்தைகளை சேர்த்து பேசுவாங்க. அப்போ அவங்க வந்து மேடைகளில் பேசும்போது நிறைய வார்த்தைகள் மக்கள் காது வழியாக கேட்டு அவங்களோட வார்த்தைகள் இவங்க அதில் கலந்து இவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க. சமயம், வேறு ஒரு புத்த மதத்தை வந்து தழுவ ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இதில் வந்து நிறைய வார்த்தைகள் சமஸ்கிருதம் வேறு இருந்துச்சுன்னா அதை வந்து கற்றுக்கிட்டு அவங்க வார்த்தைகளில் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால மொழி வந்து இன்னொரு மொழிக்குள்ளே கலக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் ரீசன். இப்போ தமிழில் அந்த காலத்திலேயே மணி பிரவாள நடை அப்படிங்கிற ஒரு நடையே இருந்துச்சு. இது வந்து பாரதியார் காலத்திலேயே இருந்தது தான் மணி பிரவாள நடைன்னு சொல்லுவாங்க. மணி பிரவாள நடைனா என்ன அப்படின்னா, மணியையும் பவளத்தையும் மாற்றி மாற்றி சேர்த்து தொகுத்தார் போல் சமஸ்கிருத தொடர்களையும் தமிழ் தொடர்களையும் மாற்றி மாற்றி எழுதிய நடை போக்கு மணிப்பிரவாள நடை எனப்படும். அதாவது எப்படி ஒரு முத்தையும் பவளத்தையும் முத்தா கோர்த்தா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுவும் ஒரு அழகு தான். ஆனால் ஒரு முத்தையும் மணியையும் பவளத்தையும் மாற்றி மாற்றி கோர்க்கும்போது அது ஒரு அழகு கொடுக்கும் இல்லையா? அப்படி தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, முழுசாக தமிழ்லே அகத்தியர் இவங்கெல்லாம் எழுதிட்டு இருந்த காலம் போய் பாரதியார் இப்படி கொஞ்சம் வசன கவிதைகள், புது கவிதைகள் எழுத ஆரம்பிக்கும். என்ன பண்ணாங்கன்னா, அந்த சமஸ்கிருத வார்த்தைகளை சேர்த்து போடும்போது அந்த பாடலுக்கு, அந்த கவிதைக்கு, இலக்கியத்துக்கு அது ஒரு இன்னும் அழகை கொடுக்குறதா இருந்தது. அதுக்காக அதை கொண்டு வந்தாங்க. சரியா? இப்போ நம்ம சினிமா பாடல்கள்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் இங்கிலீஷ் வேர்ட்ஸே சுத்தமாக இருக்காது.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வர மாதிரி பாடல்கள் வந்துச்சு. இப்போலாம் முழுசா இங்கிலீஷ் தான். தமிழே இருக்காது. பாதி பாட்டு அதில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ காலத்துக்கு ஏத்தாப்புல பண்ணாங்களே, அந்த மாதிரி கொண்டு வந்த ஒரு நடை தான் மணிப்பிரவாள நடை. ஏன்னா மணிப்பிரவாள நடைன்னா என்னன்னு கூட கேட்கலாம் அதுக்காக. அடுத்தது எவ்வாறு நுழைந்தது? இப்ப இந்த ஒவ்வொரு மொழியும் சொல்றோம். இந்த ஒவ்வொரு மொழியும் எப்படி நம்ம தமிழுக்குள்ள நுழைஞ்சுச்சு? இது எதனால வந்துச்சு? அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்கேன். பாருங்க, வடமொழி. வடமொழி நம்ம சொல்லவே தேவையில்ல. அந்த காலத்துலேருந்தே வடமொழி நம்ம இதில சமஸ்கிருதத்தில கலந்தது தான். தொல்காப்பியர் காலத்திலிருந்தே தமிழோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்ட மொழி சமஸ்கிருதம் எனப்படும் வடமொழி ஆகும். தொல்காப்பியர் வடக்கில் உள்ள மொழியை பற்றி பொதுவாக வடசொல் என குறிப்பிடுகிறார். வடக்கில் இருக்கிற எல்லா மொழிகளையுமே அவர் வடசொல் அப்படின்னு தான் தொல்காப்பியம் குறிக்கிறாரு. நம்மளுக்கு கிடைச்சிருக்க இருக்கிறதுலேயே பழமையான நூல் தொல்காப்பியம். அவரே வடமொழி வடசொல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அப்போ அதுக்கும் முன்னாடி இருந்தே இந்த சமஸ்கிருத பயன்பாடு நம்ம தமிழில் இருக்கு. பாருங்க, எடுத்துக்காட்டு ரிஷபம், விஷம், மாசம், கஷ்டம், இந்த மாதிரி இந்த ஷா இதெல்லாம் வடமொழி எழுத்துக்கள்னே நம்ம தனியாக படிப்போம். இந்த பாருங்க, இந்த ஷா, இந்த ஷா, ஜா, ஓகேவா, இந்த மாதிரி வர்றது எல்லாமே வடமொழி எழுத்துக்கள். இந்த வார்த்தைகள் கலந்து இந்த எழுத்துக்கள் கலந்த வார்த்தைகள் எல்லாமே வடமொழி எழுத்துக்கள் தான். அடுத்தது மராத்தி. மராத்தி மொழி தமிழில் இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது. நம்மளுக்கே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கோம். பாருங்க, மராத்தி 1800 காலங்களில் தமிழகத்தை ஆண்டு வந்த மராட்டியர்களுள் ஒருவரான சரபோஜி என்ற மராட்டிய மன்னர். சரபோஜி மன்னரை பற்றி, 2ஆம் சரபோஜி மன்னர் தான் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தை பெருசுபடுத்தினார், அதாவது மேம்படுத்தினார், எவ்வளவோ நூல்களை வச்சு பாதுகாத்தாருன்னு சொல்கிறோம். நம்ம அதில் இருக்கிறதுலே பழமையான நூலகமும் இதுதான். அந்த ஓலை சுவடிகள்லாம் பாதுகாக்கிறதும் இங்கே தான். அந்த சரபோஜி மன்னர் ஒரு மராட்டியர். அப்போ தமிழ்நாட்டில் மராட்டியர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஓகேவா. சிவாஜி காலத்தில் அந்த அவங்களோட ஜென்ரேஷன்ஸ். சரபோஜிங்கிற மன்னர் அவர் தான் என்ன பண்ணார்னா, தஞ்சாவூரில் சரஸ்வதி மஹால் அப்படிங்கிற ஒரு நூலகத்தை உருவாக்கி அதில் மராட்டி, தெலுங்கு, தமிழ் எல்லா நூல்களையும் திரட்டி வச்சார். அப்போ லைப்ரரிக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ படிக்கும்போது நிறைய மொழிகளை தெரியும் போது இதை வார்த்தைகளை அதில் பயன்படுத்துவாங்க, அந்த வார்த்தையை இதில் பயன்படுத்துவாங்க. அப்படி மராத்தி உள்ளே வந்தது. தமிழில் 55 மராத்தி சொற்கள் இடம்பெற்று இருப்பதாகவும் அவற்றுள் 23 சொற்கள் இன்னும் பேச்சு வழக்கில் உள்ளன எனவும் தமிழ் பேரகராதி கூறுகிறது. தமிழ் டிக்ஷனரின்னு ஒரு பெரிய டிக்ஷனரி இருக்குது, ஓகேவா. எத்தனையோ 6-8 தொகுதிகளாக அப்படி வெளியிட்டிருப்பாங்க. தமிழ் பேரகராதி அந்த இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, மராத்தி வார்த்தைகள் மட்டும் தமிழில் 55 வேர்டு இருக்குது. ஆனால் 23 வேர்டு இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எடுத்துக்காட்டு கிச்சடி, கலிங்கம். கலிங்கம்னா ஆடையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கலிங்கம், ஜாஸ்தி, இது ரொம்ப ஜாஸ்திப்பா அப்படின்னு நம்ம இப்போயும் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். கில்லாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே மராத்தி வார்த்தைகள். இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது தான் தெரியும், ஓ நம்ம இதெல்லாம் வேறு லாங்குவேஜ் பேசிகிட்டு இருப்போம். இப்போ இனிமேல் நம்ம கவலையே பட தேவையில்லை. நம்மளும் எல்லோரும் சொல்லலாம், எனக்கு 4-5 லாங்குவேஜ் தெரியும். தெலுங்கு தெரியும், மராட்டி தெரியும், சான்ஸ்கிரிட் தெரியும், கன்னடம் தெரியும். ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம். ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். தெலுங்கு. விஜயநகர பேரரசின் சிற்றரசர்களான நாயக்கர்கள் ஆட்சி மதுரையில் நடைபெற்ற போது, நம்மளுக்கு தெரியும் விஜயநகர பேரரசு காலத்தில் அவங்களுக்கு கீழே ஆட்சி பண்ணிக்கிருந்தவங்க தான் அந்த நாயக்கர்கள். அப்புறம் தான் பாளையக்காரர்கள் முறை எல்லாமே வந்துச்சு. இந்த நாயக்கர்கள் தோற்றுவிச்சது தான் பாளையக்காரர் முறை. இதெல்லாமே நம்ம ஜிகேல படிச்சிருக்கோம். அவங்க காலத்தில் உள்ள வந்தது தான் தெலுங்கு. ஏன்னா அந்த காலத்துலலாம் தமிழ்நாடு, ஆந்திரா அப்படிலாம் கிடையாது இல்லையா, ஆல் ஓவர் இந்தியா தான். யார் எந்தெந்த பகுதியை பிடிக்கிறாங்களோ அதை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எந்த மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழி அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி விஜயநகர பேரரசு காலத்தில் உள்ள வந்தது தான் தெலுங்கு. கிட்டத்தட்ட 325 சொற்கள் தெலுங்கில் இருந்து தமிழுக்கு வந்ததாய் தமிழ் பேரகராதி குறிக்கிறது. 325 சொற்கள் தமிழில் வந்திருக்கு தெலுங்குல இருந்து. எக்ஸாம்பிள் பாருங்க, ஜாடி, ரவிக்கை, சிட்டிகை, ஒரு சிட்டிகை உப்பு. இப்போயும் அப்படி தான் நம்ம சொன்னோம். அதெல்லாம் சிட்டிகைலாம் சுத்த தமிழ் நம்ம நினச்சிட்ருக்கோம், ஓகேவா. ஆனால் அது தெலுங்கு வேர்டாம். கொலுசு, சாம்பார் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஆக்சுவலாக இது ஒரு
ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதை இருக்குது. இது எனக்கு சாம்பார்ன்ற வேர்டை பார்த்தோன்னே ஞாபகம் வருது, நான் சொல்கிறேன். இந்த சாம்பார்ன்ற வார்த்தையே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு புக்கில் ஒரு நாள் நான் படிக்கும்போது பார்த்தேன். ஆக்சுவலாக என்னன்னா, சிவாஜியோட பையன் பேர் சாம்பாஜி. ஓகேவா? சிவாஜியோட பையன் சாம்பாஜி. இந்த சிவாஜிக்கு வந்து என்னன்னா, அ பருப்பையும் காய்கறியும் கலந்து செய்கிற ஒரு அந்த காலத்தில் ஒரு கலவையான ஒரு குழம்பு அது அவருக்கு பிடிக்குமா. ஓகேவா? அவரோட ஞாபகமா அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட பையன் ஞாபகமா அந்த குழம்புக்கு சாம்பார், அவன் பையன் நல்லா விரும்பி சாப்பிடுவாராம், அவருக்கும் ரொம்ப பிடிக்குமாம். அதனால அவரோட ஞாபகமா தான் அதுக்கு சாம்பார்னே பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாம்பாருக்கு மீனிங்கே இல்லை, இப்போ வரைக்கும் நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்ம சாம்பார் வைக்காத வீடு இருக்கா? கிடையாது. ஆனா அது எப்படி வந்துச்சுன்னா, சிவாஜியோட பையன் சாம்பாஜி பேர்ல வந்தது தான் சாம்பார். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நெனைக்கிறேன். தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கன்னடம். விஜயநகர ஆட்சியில் சிலர் கன்னட நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தனர். நமக்கு தெரியும் விஜயநகர ஆட்சி வந்து தெலுங்கு, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஏரியா. ஓகேவா? ஹம்பி அப்படிங்கிற இடம் அது எல்லாமே அவங்க பண்ணது தானே. அந்த இடத்துங்கள்ல சில விஜயநகர ஆட்சியிலேயே சில மன்னர்கள் வந்து கன்னட நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. சோழ நாட்டை கைப்பற்றி ஆண்ட காலத்தில் கன்னடம் உச்ச நிலை அடைந்து செல்வாக்கு பெற்றது. சோழ நாட்டை கைப்பற்றி அடுத்தது இது இப்படி வராது, ஹொய்சாளர்கள்னு வரும். ஓகேவா? ஹொய்சாளர்கள் இருந்தாங்கல்ல, ஹொய்சால அரசர்கள்ட்ட தான் ஹரிஹரர் புக்கர் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஹொய்சாளர்கள் காலத்தில் தான் வந்து கன்னடம் இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஹொய்சாளர் காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சுமார் 38 கன்னட சொற்கள் தமிழில் புகுந்தவை என குறிப்பிடப்படுகிறது. கன்னடம் மட்டும் 38 வார்த்தைகள் வந்து தமிழில் இன்னமும் கலந்து இருக்கு. எடுத்துக்காட்டு அட்டிகை. சிட்டிகைனா நம்ம மேலே பார்த்தோம் தெலுங்கு. அட்டிகை, சமாளித்தல், பட்டாக்கத்தி, சொத்து இதெல்லாமே கன்னடத்துலேருந்து வந்தது. அடுத்தது பாருங்க ஹிந்தி. குமரகுருபரர் காசியில் சில காலம் வாழ்ந்தார். எனவே அவரது பாடல்களில் இந்தி சொற்கள் காணப்படுகின்றன. குமரகுருபரர் காலத்திலேயே ஹிந்தி மிக்ஸ் ஆயிருச்சு. ஏன்னா அவர் காசியில் கொஞ்ச நாள் வாழ்ந்ததுனால அங்கே வந்து ஹிந்தி பேசுகிறவங்க அதிகம் இல்லையா, அந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டு தான் அவர் எழுதியிருக்காரு. அப்போ இருந்தே வந்துருச்சு. இன்னொரு முக்கியமான ரீசன், மத்திய அரசாங்கம் பொதுமொழியாக மத்திய அரசாங்கத்தின் பொதுமொழியாக ஹிந்தி இருப்பதனால் வழக்கு தமிழிலும் அதன் தாக்கம் காணப்படுகிறது. பாருங்க, இந்தியாவோட ஆட்சி மொழியாக ஹிந்தி இருக்குன்னு சொல்லலை, மத்திய அரசாங்கத்தோட ஒரு பொது மொழியாக அஃபிஷியல் லாங்குவேஜாக ஒரு காமன் லாங்குவேஜாக ஹிந்தி இருக்கிறதுனால, நிறைய இடங்களில் ஹிந்தியோட பயன்பாடு இருக்கிறதுனால எல்லா லாங்குவேஜிலும் ஹிந்தியோட தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாருங்க, எடுத்துக்காட்டு நயா பைசா அப்படின்னா புது காசு. நயா அப்படின்னா நியூ அப்படின்னு அர்த்தம். புது. பைசானா காசு. காதி, காதி கிராஃப்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, காதினா கைத்தறி. இதெல்லாமே ஹிந்திலேருந்து உருவான வார்த்தைகள். அடுத்தது உருது. அதாவது உருதுன்றது முஸ்லீம் ஆட்சி காலத்தில், டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் காலத்தில் உருது வந்து அதிகமாக புழக்கத்தில் இருந்துச்சு. நவாபுகள் ஆட்சி காலத்திலும் ஆங்கில ஆட்சியின் பொழுதும் நிர்வாக தொடர்பான பல உருது சொற்கள் வழக்கில் இருந்தன. இன்றும் அவை வழக்கில் உள்ளன. தமிழில் 1000க்கும் மேற்பட்ட உருது சொற்கள் கலந்துள்ளன என தமிழ் சொற்களஞ்சியம் குறிப்பிடுகிறது. 1000க்கும் மேலே இருக்கான். இப்போ உருது வார்த்தைகள் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது. இப்படி கூட கொஷின் கேட்கலாம், தமிழில் கலந்துள்ள அயற் சொற்களில் எந்த மொழி சொல் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் உருது வழி தான் அதிகமாக இருக்குது. உலகளவில் அதிகமாக பேசப்படுற மொழிகளில் டாப் 10ல் உருது இருக்கும். சரியா? அதனால் உருதோட ஆதிக்கம் நிறைய மொழிகளில் இருக்குது. எடுத்துக்காட்டு கைதி, கெடுபிடி, சீனி, சர்க்கரைக்கு நம்ம சொல்லுவோம்ல சீனின்னு, அது சப்பரம், தேர் இழுத்துட்டு வர்றதை சப்பரம்னு சொல்லுவோம். அது எல்லாமே உருது மொழி சொற்கள். புரியுதா? இப்போ தெரியுதா எதுக்காக நம்ம டைரெக்டாக எக்ஸசைஸுக்கு போயிடும். இப்போ நான் டைரெக்டாக கூடுது பாருங்கள், பிறமொழி சொல் தமிழ் சொல் இதை படிச்சுட்டு சென்டென்ஸில் கொடுப்பாங்க, நீங்கள் போய் மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு போக முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியணும். அதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். சரியா? இந்த மாதிரி படிக்க பழகிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வேறு எங்கேருந்து வேணாலும் நானும் ரெஃபர் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களே இந்த பேட்டர்னில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலும் வெல் அண்ட் குட். ஓகேவா? பாருங்க, இது தவிர கூடுதல் அயற் சொற்கள் நிறைய கொடுத்துருக்கோம்.
இதில் வந்து நான் கொடுத்துருக்கிறது ஒரு 100 150 இருக்கலாம். ஆனால் ஒரு 150 சொற்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் கிட்டத்தட்ட 1000 லட்சம் இருக்குது நம்ம தமிழில் வார்த்தைகள். அவ்வளவையும் ஒருத்தர் படிக்க முடியாது. நீங்கள் ஓரளவுக்கு படிச்சுக்கோங்க. வேறு எங்கேயெல்லாம் பார்க்குறீங்களோ அதிலிருந்தும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க. இந்த கொஷினை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ ஆஸ்தினா செல்வம்னு தெரியாதா? ஆயுள்னா வாழ்நாள்னு தெரியாதா? ஆரோக்கியம்னா நலம்னு தெரியாதா? ஓகேவா? அதுமாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். தமிழ்லே பேசி வேறு ஸ்டேட்லேருந்து வந்து தமிழ் சும்மா பேச தெரியுன்றவங்கனால தான் இதை சொல்ல முடியாது. மற்றபடி தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த எல்லாராலையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் பயப்படாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு போங்க. பாருங்கள், ட்ரேடர்ஸ் அப்படின்னா வணிகர், ஆபத்துனா அல்லல் அல்லல், ஆமோதி வழிமொழி, ஆரம்பம் தொடக்கம். இப்போ ஆரம்பம் தொடக்கம், ஆரோக்கியம் நலம், ஆயுள் வாழ்நாள், இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை பார்த்தாலே புரியும். இப்போ ஆபத்துனா அல்லல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு டிக் பண்ணி வச்சுக்கோங்க பிரிண்ட் அவுட்டில். அப்போ திரும்ப படிக்கும்போது அந்த டிஃப்ரெண்ட்டானதை மட்டும் 2 தடவை பார்த்துட்டு போங்க போதும். ஆயுள் வாழ்நாள், ஆஸ்தினா செல்வம், இந்திரன் அப்படின்னா வேந்தன். பாருங்கள், இந்திரன் வேந்தன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து இஷ்டம்னா விருப்பம், உத்தேசம் உத்தேசமாக சொல்ல அப்படின்னா ஒரு மதிப்பு, குத்து மதிப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. உத்தியோகம் அலுவல், உபகாரம் அப்படின்னா நன்றி, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவீங்களா அப்படின்னு பேசுவாங்க நிறைய இடங்களில். நன்றி இல்லை உதவி, உதவி தான் மெயினாக அதுக்கு மீனிங். உற்சாகம்னா ஊக்கம், உற்சவம் அப்படின்னா திருவிழா. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு. இது எல்லாத்தையும் நான் அதில் ரீட் பண்ணேன்னா உங்களுக்கு வீடியோவும் லென்த்தாக போகும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால் இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, சரியா? இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 150 வேர்ட்ஸ் இருக்கும். இதை எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. கடைசியாக எப்பயுமே நம்மளோட சேனலில் கொடுக்குற மாதிரி தேர்வு நோக்கில்னா என்ன அப்படின்னா, எக்ஸாமில் இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாம்பிள் கொஷின்ஸ் கொடுப்போம். அது மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சர்க்கார், சர்க்கார்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சர்க்காருன்றது தமிழ் வார்த்தை கிடையாது. இதுக்கு தமிழ் வார்த்தை உண்மையானது அரசாங்கம். கீழே இருக்க ஆப்ஷன் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாகவே இருக்கும். ஜனநாயகம், குடியரசு, மக்களாட்சி, அந்த மாதிரி. அப்போ டக்குன்னு நம்மளுக்கு எது வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அப்படி ஏற்படுத்துகிற மாதிரி தான் கொஷின்ஸே கொடுப்பாங்க, சரியா? தெளிவாக யோசிச்சு போடுங்க. அடுத்தது ஆன்சர். பாருங்கள், செகண்ட் கொஷின், ஆன்சர் இணையான தமிழ் சொல் தருக. ஆன்சர்ன்றா சரியான விடைன்னு சொல்லலாம், மிகச்சரியான விடை, தவறான விடை வர வாய்ப்பு இல்லை. ஆனால் உண்மையிலே ஆன்சருக்கு வெறும் விடைன்றது தான் ஆன்சர், சரியா? நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு சரியான விடை அப்படின்னு போட்டுருவோம். ஆக்சுவலாக வெறும் விடை தான் ஆன்சர். அதனால் 4 ஆப்ஷனையும் தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். 3வது கொஷின், பிற மொழி சொற்களை நீக்குக. என்னது? யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல யூனிஃபார்ம்ன்றது இங்கிலீஷ் வேர்டு, ஸ்கூல் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு. இப்போ இந்த ரெண்டையும் தமிழ் சொல்லுக்கு ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எழுதணும். மற்றதெல்லாம் தமிழ் தான், போட்டு போனால்ன்றதெல்லாம். அப்போ அதுக்கேற்றாப்புல பாருங்க, யூனிஃபார்ம்னா சட்டை போட்டு வகுப்புக்கு போனாலா, ஆடை போட்டு, ஆடைனா அவங்க ட்ரெஸ்ஸு போட்டுன்னே போட்டிருப்பாங்க இல்லையா, சட்டைனா ஷர்ட் போட்டு அப்படின்னே சொல்லியிருப்பாங்கல்ல. கீழே 4வது ஆப்ஷன் அணிகலன் அணிந்துன்னு போட்டிருக்காங்க, அது ஜுவல்ஸ் போட்டுன்னு போடலை அதில். அப்போ யூனிஃபார்முக்கு சீருடைன்றது கரெக்ட். அப்போ 2வது ஆப்ஷன் சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால் அப்படிங்கிறது ஆன்சர். இங்கே 1 by 1 பார்க்கணும், ஏன்னா எல்லா ஆப்ஷனுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்து சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம். விவாகம்னா என்ன அப்படின்னா, விவாகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து திருமணம், கல்யாணத்தை தான் விவாகம்னு சொல்லுவாங்க. அது கீழே இருக்க ஆப்ஷனில் பியில் இருக்குது. அடுத்தது சரியான இணையை தேர்வு செய். இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது கரெக்டான மேட்ச் ஆகிருக்கு, இல்லை எது ராங்காக மேட்ச் ஆகிருக்கு அப்படி கூட கேட்கலாம். இல்லை 2 இதை வந்து மேட்ச் பண்ணிவிட்டு 1 2 சரி, 1 தவறு, 1 2 3 சரி, டி வந்து தவறு, இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி கூட ஆப்ஷன் கேட்கலாம். ஓகேவா? அதனால் கொஸ்டினுக்கு ஏற்றாப்புல நீங்கள் தான் கவனமாக பண்ணிக்கணும். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அந்த ப்ராக்டிஸும் நாங்கள் ஒன்ஸ் சிலபஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கொடுத்துருவோம், பயப்படாதீங்க. பாருங்கள், உத்தரவுனா பணியா,
இல்லை. கட்டளை. கஜானானா வருவாயா? இல்லை. கஜானா வந்து வேற. வருவாயின்றது டேக்ஸ். ஓகேவா? பாக்கி அப்படின்னா இழப்பா? கிடையாது, வராது. அப்ப அலங்காரம் அப்படிங்கிறது ஒப்பனை அப்படிங்கிறது தான் கரெக்டா பொருந்திருக்கு. அதுதான் சரியான ஆன்சரும் கூட. புரியுதா? இப்போ உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டா புரியணுன்றதுக்காக தான் தெளிவா எடுக்கிறோம். ஒன்ஸ் வீடியோவை பார்த்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலலாம் நாங்கள் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் அதை மட்டும் ரீட் பண்ணுங்கள். ஒரு டாப்பிக்கை ஒரு நாளைக்கு படிக்க மேக்ஸிமம் 1 hour போதும். அதனால் தெளிவாக படிங்க. எப்படி கேட்டாலும் அதுலேருந்து நான் ஆன்சர் பண்ணுவேன்ற கான்ஃபிடென்ட் வர்ற அளவுக்கு படிங்க. நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கண்டினியூஸாக எங்களோட வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். உங்களை மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்குள்ளே இது மட்டும் கிடையாது, ஜிகேயில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட, என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணப்போ யூஸ் பண்ண ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோடு உங்களுக்கு நான் பாடம் நடத்துகிறேன். அப்போ நீங்கள் வந்து புக்கில் போய் பக்கம் பக்கமாக இருக்கிறத உங்களுக்கு ஷார்ட்டாக 5 பக்கம் 3 பக்கத்தில் சுருக்கி கொடுக்கும்போது ரொம்ப டைம் சேவ் ஆகும். அதை மட்டும் நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். அதுவும் இம்பார்ட்டண்டான 100 ஜிகே லெசன்ஸ் மட்டும். அதில் மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் 70க்கு அபவ் 60, 65 ஈஸியாக எடுத்துடலாம். 75க்கு. மேக்ஸ் அதே மாதிரி நம்மளோட சேனலில் டாபிக் வைஸாக பேசிக் மாடல்லேருந்து டஃப் மாடல் வரைக்கும் உங்களுக்கு எல்லா மாடலையும் போர்டில் எழுதி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டாபிக் முடிஞ்ச உடனே கடந்த 10 வருஷமாக நடந்த மேக்ஸ் கொஸ்டினில் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குகன்னு எடுத்துக்கிட்டோம்னா சுருக்குகளில் 10 வருஷமாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் ஒரே பிடிஎஃப்பில் கம்பைன் பண்ணி உங்களுக்கு அது ஒரு பிடிஎஃபாகவும் உங்களுக்கு கொடுத்துறோம். அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். எல்லாத்துக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். திருக்குறளுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு போயிட்டுருக்கு. அதையும் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது தவிர வேறு எதுவும் தேவைனாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.